தேர்தல் அறிவிச்சாச்சு. பரபரப்பாக கட்சிகள் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான வேட்பாளரை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கேன். நம்ம தொடர்ந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலை குறித்து நிறைய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கேன். ஒரு கேள்வியாகவும் தகவலாகவும் பதிலாகவுமே சொல்லிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கிய நட்சத்திர வேட்பாளரை குறித்து தான் பார்க்க போகிறோம். அதிமுகவிலையா, திமுகவிலையா, எதில் தான்ப்பா? பாஜகவிலையா? ஆமாங்க, பாஜகவில் ஒரு முக்கிய நட்சத்திர வேட்பாளர். ஏன் ரெண்டு பேரை பற்றி பார்ப்போம். சரி, ஓகே. யார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜகவை எந்தளவுக்கு உயர்த்திருக்கிறார் அப்படின்றதையும் பாருங்கள். பாஜக அவர் சொல்கிற மாதிரி உண்மையாகவே முதலமைச்சர் 40 நாளும் இங்கே வந்து தேர்தல் பிரச்சாரம் செஞ்சாலும் கோயம்புத்தூரில் பாஜக தான் செய்யும் அப்படின்னு சொன்ன அந்த நபரை பற்றியும் இந்த நம்பரை வீடியோவில் பார்த்தப்போ ஆல்ரெடி உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த புதிய வேட்பாளர்களை, நட்சத்திர வேட்பாளர்களை என்னால் அவங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். யார் அந்த நட்சத்திர வேட்பாளர், அவங்களால மக்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நட்சத்திர வேட்பாளர்கள் என்ன புதுசாக இருக்குது? திமுகவிலையும் வேட்பாளர் நிறுத்துகிறாங்க, அதிமுகவிலையும் வேட்பாளர் நிறுத்துகிறாங்க. அது என்ன பாஜகவில் மட்டும் நட்சத்திர வேட்பாளர் கேட்போமா இல்லையா? மன்னிக்கணும், நானும் வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மாதிரி நானும் பேசுகிறேன், மன்னிக்கணும். நட்சத்திர வேட்பாளர்கள் என்ன நட்சத்திர வேட்பாளர்கள்? இங்கே திமுக தரப்புலேருந்து யாரும் நட்சத்திர வேட்பாளர்கள் இல்லையா? 2-3 முறை எம்பியாக இருந்தவர்கள் நட்சத்திர வேட்பாளர்கள் இல்லையா? ஏன் புதுசாக நிறுத்துறவங்களை எதுக்காக நட்சத்திர வேட்பாளராக சொல்லணும் பாஜக தரப்புல இருந்து? ஏன்னா அறிந்த முகங்களை, நன்கு அறிந்த முகங்களை, இங்கே பார்த்தீங்கன்னா அதிமுக சைட்லேருந்து ஜெயலலிதா பாணியை கடைபிடிப்பதாக சொல்லப்படுது. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இப்படி தான் அறிமுகம் இல்லாத நபர்களை இறக்கி விட்டு ஜெயிப்பாங்களாம் மக்கள் மத்தியில். அப்போ எந்த அளவுக்கு அந்த ஒரு பெண்மணி, எந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்க நபராக, ஒரு தலைவியாக எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்கன்றதை பாருங்கள். அதிகாரமே இல்லை, ஒரு சாதாரண நபரை கொண்டு நிற்க வைத்தா கூட ஜெயிக்க வைப்பாராம் ஜெயலலிதா அவர்கள். அதே போன்ற இப்போதைக்கு எடப்பாடி அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். எடப்பாடி அப்பேற்பட்ட ஆளுமையா? எடப்பாடி அதிமுகவுக்கு வந்ததுக்கு பிறகு எத்தனை தோல்விகளை சந்தித்திருக்கிறது. திமுகவுடனான அந்த டஃப் ஃபைட் கொடுத்த அதிமுக இன்னைக்கு எத்தனை தோல்விகளை சந்தித்திருக்கிறது. அங்கே ஏன் வந்து இந்த மாதிரி நட்சத்திர வேட்பாளர்கள் நிறுத்தலை? ஏன்னா அங்கே எல்லாமே புதுமுகங்களை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதிமுக தரப்புலேருந்து நான் நாடாளுமன்றத்தில் நிற்க முடியாது, மாவட்ட செயலாளர்கிட்ட இது பண்ணலை, எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லலை அப்படின்ற ஒரு இதுவும் வருது. எடப்பாடி தன்னுடைய தலைமை பொறுப்பை இழந்து விட்டதாக தகவல் வருகிறது. ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, பாஜக எடுத்த முயற்சியில் கூட அதிமுக தரப்புலேருந்து முயற்சி எடுக்கலை அப்படின்றத சொல்லுவேன்னா, அதிமுக தலைமையில், அதாவது எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆனதுக்கு பிறகு அவர் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய தேர்தல் இந்த தேர்தல். 2019 தோத்தார், அது வேறு விஷயம். கூட்டணி வைத்து இன்றைக்கி தனித்து நின்று அவருடைய வாக்கு செல்வாக்கை இங்கே தமிழக மக்கள் மத்தியில், தமிழ்நாட்டில் பிரதிபலிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. இப்போது 4 முனை போட்டியாக சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் நட்சத்திர வேட்பாளர்கள், இந்த வீடியோ வந்து நட்சத்திர வேட்பாளர்களை நகர்த்தலாம். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர். இப்படி 2 இதாக பிரித்து 4 கட்டங்களாக, அதாவது 4 முனை போட்டியாக இருக்க போகிறது. 2019 திமுக தரப்பிலிருந்து 38 இடங்களை, தமிழ்நாட்டில் 38 இடங்களும் வெற்றி பெற்ற திமுக, ஒரே ஒரு எம்பி மட்டும் அதிமுகவில், அதுவும் ரவீந்திரநாத், ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத் அவர்கள் ஒரு தொகுதியை கைப்பற்றிருந்தாங்க. இந்த இதில் வந்து இப்போதைக்கு ரொம்ப கடுமையான போட்டி வந்திருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் நட்சத்திர வேட்பாளர்கள் இறங்கியிருக்கிறாங்க. எனக்கு புரியல, நட்சத்திர வேட்பாளர் என்ன நட்சத்திரத்தை எண்ணிருப்பாங்களோ? எதுக்காக அவர்கள் நட்சத்திர வேட்பாளர்னு சொல்கிறாங்க? குறிப்பாக நம்ம அன்பு அண்ணன் அண்ணாமலை அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பேச போகிறோம். இவ்வளோ நேரம் நான் அதை விட்டு டாப்பிக்கை விட்டு வெளியே போயிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிக்கணும். அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாகவே நான் தேர்தலில் நிற்கலை, போட்டியிடலை, இப்படின்னு இருந்தார். திடீர்னு ஒரு நாள் வந்து கட்சி மேலாட சொன்னால் போட்டியிடுவேன், கட்சி மேலாட சொன்னால் செய்வேன் அப்படின்னாரு. திடீர்னு பார்த்தா அதிமுக தரப்புல இருந்தும் திமுக தரப்புல இருந்தும் தேர்தல் வேட்பாளர்களை அறிவித்த பிறகு சஸ்பென்ஸ் வச்சு அண்ணாமலைக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. எதனால் அப்படின்னா, கோயம்புத்தூரையே இப்போ அவங்க சூஸ் பண்ணணும். கொங்கு மண்டலம் எப்போதுமே அதிமுகவிற்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது, பலம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுகிறது. ஏன் பாஜக அங்கே ஆட்சியை, செல்வாக்கை வந்து அங்கே தக்க வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, இந்த எடப்பாடி பண்ண தப்பு தாங்க. 2021 தேர்தல் நடந்தது இல்லையா? அந்த தேர்தல் அப்போது
எடப்பாடி அதாவது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைத்து அங்கே வானதி சீனிவாசன் என்ற ஒரு நபரை நிறுத்துறாங்க. அந்த நபர் அதிமுக தயவோடு ஜெயிக்கிறாங்க. என்ன ஆயிடுச்சு? அதுக்கு பிறகு சுயேட்சையாக நின்னாங்க, பாஜக வேட்பாளராக நின்னாங்க, பாஜகவால் தான் ஜெயிச்சாங்கன்ற மாதிரிலாம் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாஜக அதிமுகவோடு இல்லை அப்படின்னா இன்னைக்கு 4 எம்எல்ஏக்கள் 0. இந்த வெற்றி யாருக்கு போய் சேரும்னா அதிமுகவுக்கு தான் சேரும். கூட்டணி கட்சிகள் ரீதியாக தான் ஓட்டு கேட்டாங்க. அப்படி தான் வருமே தவிர வானதி சீனிவாசன் வந்து பாஜக பேரை சொல்லி ஒன்று ஓட்டு கேட்கல. இந்த கொங்கு மண்டலம் அம்மா காலத்திலிருந்து ரொம்ப வலுவாக அதிமுகவோடு இணைந்திருந்த ஒரு பகுதி, ஒரு தொகுதி தான் அந்த கொங்கு மண்டலம். இப்போ என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொங்கு பெல்ட் வந்து ரொம்ப டைட்டாக போயிடுச்சு பாஜகவோடு. பாஜக வந்து மக்கள் கொண்டாடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை அவர்களை அங்கே போட்டி போட வைத்திருக்கிறார்கள். அதில் அண்ணாமலை அவர்கள் நட்சத்திர வேட்பாளர், இந்த பக்கம் நயனா நாகேந்திரன் நட்சத்திர வேட்பாளர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல் முருகன் அவர்கள் நட்சத்திர வேட்பாளர், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு, அதாவது ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு வந்த ஒரு நம்ம அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நட்சத்திர வேட்பாளர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், நயனா நாகேந்திரன், எல் முருகன் இவர்கள் எல்லாருமே இப்போது கடுமையாக ஜெயிக்க வேண்டிய ஒரு கடமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஜெயிக்கல, நான் நிற்கக்கூடிய தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்று 2வது பெரிய கட்சியாக தன்னை பாவித்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் போட்டியே போட மாட்டேன், நட்சத்திர வேட்பாளர் அவர்கள் நான் போட்டியே போட மாட்டேன், தலைமை சொன்னால் கேட்பேன் அப்படின்றதுக்கப்புறம் இங்கே சஸ்பென்ஸாக அறிவிச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கிறது. கோயம்புத்தூர் தொகுதியில் நின்று கோயம்புத்தூர் மக்களுக்கு என்ன பண்ணுவார்? வழக்கம் போல தான், ஒரு வேளை ஜெயிச்சிட்டாரு, ஒரு வேளை பாராளுமன்றத்துக்குள்ளே போயிட்டாரு அப்படின்னா மோடி கொண்டு வரக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த திட்டத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அதுக்கும் டேபிள் உட்காந்து தட்டிகிட்டு இருப்பார். வேறு என்ன பண்ண போகிறாரு? எதிர்த்தா பேச போகிறாரு? இல்லை ஏதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்க, நான் ஒரு தமிழன் அதனால தான் கேட்குறேன், நானும் தமிழ்நாட்டு மக்களை சார்ந்தவன், தமிழ்நாட்டு மண்ணிலிருந்து வந்திருக்கிறேன், என் மக்களுக்கு உரியதை கேட்கவா போகிறாரு? இல்லை. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பாஜக வேட்பாளர்கள்லாம் அப்படி தான் இருக்கிறாங்க. பாஜக சம்மந்தப்பட்ட ஆட்களும் அங்கே இருக்கிறாங்க பாராளுமன்றத்தில். இப்போ தான் அவங்க மெஜாரிட்டியாக இருந்தாங்க. ஆக எண்ணத்தை எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அது எதிர்க்கக்கூடிய அளவிற்கு தலைமை இருக்குல்ல, அந்த தலைமை எதிர்த்தாங்கன்னா உடனடியாக சஸ்பெண்ட். இப்போ நடக்குது இல்லை, உடனடியாக இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து EDயில் மாட்டுறாங்க, திருப்பி 2G வழக்கு CBIயில் போடுறாங்க. எல்லாமே இந்த தேர்தலுக்காக நடக்கக்கூடிய ஒரு பிம்பம். அரவிந்த் கெஜ்ரிவால் எதற்காக இப்போ கைது பண்ணணும்? தைரியம் இருந்தால் டெல்லியில் போட்டி போட வேண்டியதானே அவரை விட்டு. இதே உச்சநீதிமன்றம் இல்லை உயர்நீதிமன்றம் அவங்க எங்கே வழக்கு தொடர போகிறாங்களோ அங்கே என்ன இப்போ சொல்லியிருக்கணும், தேர்தல் முடியட்டும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம், அவர்களை விடுங்க, அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணட்டும்னு இந்த நீதிமன்றங்கள் சொன்னிச்சு அப்படின்னா நிச்சயமாக வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. விரைவில் இந்த ஒரு வழக்கை சந்திரசூட் அவர்களுடைய அமர்வில் இந்த தீர்ப்பு முன்வைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இந்த ஒரு வழக்கு சந்திரசூட் தலைமையில் போனாக தான் நியாயமாக விசாரித்து வெளியே வரும். இந்த நேரத்தில் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரு தப்பே பண்ணாலும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம், தேர்தல் நேரத்தில் விட்டுருங்க, தேர்தல் முடியட்டும் பிறகு மறு விசாரணைக்கு நானே உங்களை அழைக்கிறேன் என்ற மாதிரி சொல்லி அவரை விடுவித்தார் அப்படின்னா டெல்லியில் ஒரு காலமும் பாஜகவிற்கு இடம் கொடுக்காத ஒரு நபர். டெல்லியை மையமாக வைத்துக்கொண்டு என்ன நாட்டம் போடுறாங்க, நட்சத்திர வேட்பாளர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அங்கே ஒரு நட்சத்திர வேட்பாளர் நிறுத்த வேண்டியதுதானே? எதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலை வந்து இப்போதைக்கு கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இத்தனை நாள் வரைக்கும் சம்மன் அனுப்புனீங்க, சம்மன் அனுப்பிய பிறகு அவர் சம்மனே வாங்கலன்னு பிறகு டைரெக்டாக கைது பண்ணுறீங்க, என்ன பயம்? அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கணும், அவர் ரைடை விட்டாங்க, உடனே அவர் பெய்டு பண்ணியிருந்தாருன்னா தேர்தல் பத்திரமும் இல்லை, அதனால் டைரெக்டாக பெய்டு பண்ணியிருந்தாருன்னா அந்த ரைடெல்லாம் அமைதியாக இருக்குது. இதில் முழு சுதந்திரம் அளித்திருக்கிறார் நம்மளுடைய பாரத பிரதமர் அவர்கள். எதுக்கு? ED CBIலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திற்கு வச்சிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு நடந்திருக்கிறது. ஒரு அவர்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்திருக்கிறது. ஆக இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் ஒரு வேளை நின்று மக்களுக்கு என்னங்க செய்ய போகிறாங்க அதை முதல்ல சொல்லுங்கள். 10 வருஷம் பாஜக ஆட்சியில் என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க அப்படின்ற கேள்வி மக்கள் கேட்க மாட்டாங்க. கோயம்புத்தூர் மக்கள்னா அவ்வளவுக்கா இது இருக்கிறாங்க, கொங்கு மண்டலத்தில் அவ்வளோவா இருக்குது சொல்லுங்கள். கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப தெளிவான மக்கள், ரொம்ப சிந்தித்து ஓட்டு போடக்கூடிய மக்கள். ஆக அவங்க அந்த இடத்துல அதிமுக பாஜக இந்த இருவருக்குமான அந்த தேர்தல் வந்து 2 பேருமே நாளைக்கு ஒன்று கூடிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல திமுக வேட்பாளருக்கு அதிக ஓட்டுகளை வின் பண்ணி பாஜக
தலைவர் அண்ணாமலை நட்சத்திர வேட்பாளர்களே மண்ணை கவ வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தேர்தல் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்ல வர அப்படின்னா, அண்ணாமலையால் இங்கே என்ன நடந்தது? திமுகவை தொடர்ந்து விமர்சிப்பார். திமுக கொடுத்த திமுகவினுடைய அந்த தேர்தல் இருக்கக்கூடிய விமர்சனம் செய்யக்கூடிய அண்ணாமலை அதிமுக தரப்புல இருந்தும் தேர்தல் அறிக்கை வந்திருக்குல்ல, ஏன் அதை பேச மாட்டேங்கிறாரு? அப்புறம் என்ன இவங்களுக்குள்ள ஒரு உள் டீலிங் இருக்குது? சாமானிய மக்களாக நானும் கேட்பேன், நீங்களும் யோசிக்கணும்ல. தேர்தல் அறிக்கை திமுக விட்டுருக்கு, அதிமுக விட்டுருக்கு. ஏன் அதிமுக விமர்சிக்காத அண்ணாமலை திமுக மட்டும் எதற்காக விமர்சிக்கணும்? நேற்று மேடையில் பேசின மரியாதைக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது உண்மைதானே? கள்ள தொடர்பு வச்சிருக்கு அதிமுக பாஜகவோடு. உண்மைதானே? அண்ணாமலை அவர்கள் அதை நொடி காட்டுறாரு. ஏன் பேச மாட்டார் நட்சத்திர வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள்? ஒருவே மக்கள் தீர்மானிக்கட்டும், மக்களுடைய சக்தி. ஏன்னா அவர் ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு, நான் கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி. அப்போது சந்தேகம் கிளப்புகிறது. ஒருவேளை அவருக்கு ஜெயிக்கிற அளவுக்கு இங்கே சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தயவோடு 2021 தேர்தலில் அதிமுக தயவோடு ஜெயித்தாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் படுதோல்வி. 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய தயவோடு ஜெயித்தாங்க வானதி சீனிவாசன். இன்னும் சுயமாலாம் ஜெயிக்கலை, பாஜக பேரை சொல்லி ஜெயிக்கலை. ஆக மீண்டும் அவர்கள் அங்கே ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு அதிமுக கூட்டணி இல்லை, ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது. ஒருவேளை இவிஎம் மிஷினில் ஏதாவது குளறுபடி நடக்க போகுதா அப்படின்ற சந்தேகம் எழும்புது. மக்கள் ரொம்ப தெளிவோடு தெளிந்த சிந்தனையோடு ஓட்டு அளிக்கணும். தமிழிசை சவுந்தரராஜன் பேச வேணாம், அவங்க ஆல்ரெடி பல தோல்வி சந்திச்சிருக்கிறாங்க. எல்முருகன் அங்கே நீலகிரியில் ஆராசாவை எதிர்த்து போட்டிடுறாங்க. ஆராசா 3 முறை அங்கே நின்று ஜெயித்தவர். அதனால் பழக்கப்பட்ட மக்கள் நிறைய தொகுதிகளுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்கிறார். ஸோ நம்ம பேச வேணாம், அது வேஸ்ட். எல்முருகன் காலி, அவ்வளோதான். இந்த பக்கம் தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் கனிமொழி அவர்கள் நிற்கிறாங்க. கனிமொழி சிறந்த செல்வாக்கு மிக்க ஒரு நபராக, மக்களுக்கு உடனடியாக சென்று பார்க்கக்கூடிய ஒரு நபராக இந்த மழை வெள்ள காலகட்டங்களில் இருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆக இந்த பக்கத்தை விடுங்க. ஆனால் இந்த அண்ணாமலைக்கு மக்கள் ஒரு பாடம் புகட்டணும். பாஜகவை உயர்த்தி பிடிக்கக்கூடிய இந்த அண்ணாமலைக்கு மக்கள் ஒரு பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் பாஜக எதற்காக அறிமுகம் செஞ்சிச்சு? எப்படியாவது தமிழ்நாட்டில் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிடணும், தன்னுடைய ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. ஆனால் மக்கள் எந்தளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். உடனடியாக நீங்கள் பாஜக ஓட்டு போகிறதுக்கு முன்னாடி 1க்கு 100 தடவை யோசிங்க. அவங்களுடைய சித்தாந்தத்தை படிங்க, அவங்களோட கொள்கையை படிங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணாங்க, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, பாஜக முதல்வர் அதெல்லாம் கண்டுக்காமல் இருந்ததெல்லாம் யோசிங்க. யோசித்த பிறகு அந்த பட்டனில் குத்தலாமா வேணாமன்றது யோசிங்க. இது ஒரு தேர்தல் பிரச்சார வீடியோவாகவே போயிடும் போல், மன்னிக்கணும். இந்த நட்சத்திர வேட்பாளர் எனக்கு பாஜகவுடைய முகத்திரை கிழிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்றைக்கும் எடுபடாத ஒரு ஆட்சி, எடுபடாத ஒரு கட்சி. ஸோ வேறு தெளிந்த புத்தியோடு நம்ம இந்த தேர்தல் அணுகுன்னு சொல்லி இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவதும் ஜோஸ்வா. நன்றி, வணக்கம்.